அக்டோபர் 26 பொதுக்காலம் 29ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 9 வரை. பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்றெல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிபோடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு கூறிய இந்த அத்திமர உவமையில் உரிமையாளர் தொழிலாளரிடம் சொல்லும் புகாரை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். 3 ஆண்டுகளாக இந்த மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. எனவே அதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்றார். ஆம், கனிதராத மரம் இடத்தை அடைத்து கொண்டிருக்கின்றது. கனிதராத ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் இடத்தை அடைத்து கொண்டுதான் இருக்கின்றான். எனவே நாம் கனிதர வேண்டும். உரிமையாளர் அந்த மரத்திற்கு போதுமான காலம் கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்விலும் அப்படியே. எத்தனையோ ஆண்டுகள் நாம் கனிதராமல் இருந்தால் இறைவன் ஏமாற்றமே அடைவார். எனவே நாம் மனம் மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்வு கனி தருவதாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்வில் நற்செயல்கள் பெருகட்டும். நம்முடைய வாழ்வு இறைவனுக்கும் பிறருக்கும் உகந்ததாக அமையட்டும். கொடைகளின் தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கொடைகள், ஆற்றல்கள், திறமைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த திறமைகளை கொண்டு நாங்கள் உமக்கும் பிறருக்கும் கனிகளை வழங்கும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.